வணக்கம் சார். வணக்கம். நம்ம பகவான் அரவிந்தர் எழுதிய அந்த சாவித்திரி நூலில் இருந்து மக்களுக்காக எதை குறிப்பாக சொல்ல வராரு அப்படின்றத சுருக்கமாக சொல்லுங்கள் சார். பகவான் நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான தகவல்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய தடைகள் வரும், அதுவும் தொடர்ந்து வரும். இந்த இருள் சூழ்ந்த வாழ்வை ஒளி கொண்டு தான் விளக்க முடியும். இந்த ஒளி கொண்டு விளக்குவதை பற்றித்தான் சாவித்திரியில் நமக்கு பிரதானமாக சொல்லிட்டு இருக்கார். இப்போ நாம் இந்த கேள்வியை ஒட்டி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பிரபஞ்ச கடவுளோட ஆன்மாவின் சக்தி இருக்குல்ல, அது நம்முடைய மனிதகுல வாழ்வுலையும் அந்த சக்தி நமக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் நம்முடைய மனமும் நம்முடைய அறிவும் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி அதை சுதந்திரமாக செயல்பட விடாம சிறைப்படுத்தி வைத்திருக்கு. ஆனாலும் நம்ம ஆன்மா என்ன பண்ணுறதுன்னா, மெல்ல 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 அந்த சிறையிலிருந்து தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சு வெளிவந்தணும்னு நினைக்குது. இந்த மனமும் இந்த உடலும் இந்த உலக சூழல் எல்லாம் தடுத்தாலும் பிரபஞ்ச அன்னையினுடைய கருணையும் அவளுடைய பேராற்றலும் தொடர்ந்து நமக்குள்ளே செயல்பட்டு நம்மளை உயர்நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஆன்மா சிறைப்பட்டு இருக்கு, நம்ம மனமும் அறிவும் சிறைப்படுத்தியிருக்கு. ஆனால் பிரபஞ்ச ஆன்மா விட மாட்டேங்குது. அது நமக்குள்ளே நம்மளை உயர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறார் பகவான். அதுக்கு விளக்கங்களை சொல்கிறார் 135வது பக்கத்தில். ஆஃப் ஆல் தட் ஹோல்ஸ் அஸ் பேக் அண்ட் பேக்லெஸ் காட் அப்படிங்கிறார். அஸ்வபதி தன் யோக பாதையில் போகிறார் இல்லையா, அவரை மேலே மேலே முன்னேற விடாமல் தன்னுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது அவர் உணர்றாரு. எல்லாமே நம்மை பின்னுக்கு பிடிச்சி இழுத்து நமக்குள்ள இருக்கிற கடவுளை அது தடை செய்தாலும் என்ன சொல்றார் பகவான், இந்த ஜெயில் டெலிவரி ஆஃப் தி இம்ப்ரைஸ்டு சோலுங்கிறார். அப்படின்னா சிறைப்பட்டு விட்ட இந்த ஆன்மாவை இந்த மன சிறையிலிருந்து வெளியேற்ற என்ன பண்ணணுங்கிறார். அலாங் ஸ்விஃப்ட் paths of all through dangerous gates அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். சீக்கிரத்தில் நம்ம ஆன்மா ஆபத்துமயமான அடைப்பின் அந்த வாசல் வழியே எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்குது. ஆன்மா சும்மா இல்லை, தப்பிக்கணுங்கிற எண்ணமும் அதுக்கு இருக்கு. எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பார்க்குறப்ப he changed into a grey obscurityங்கிறார். அப்படின்னா அசுபதிக்கு இருள் சூழ்ந்த சிறையிலே அடைபட்டு கிடந்த ஆன்மாவை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு அது கிடைக்குது. டீமிங் வித் இன்ஸ்டிங்ஸ் ஃப்ரம் தி மைண்ட்லெஸ் கல்ஃப்ஸுங்கிறார். அப்படின்னா அவருடைய ஆழ் மனசில் மின்மினி பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களே, அது மாதிரி ஒளி வீசக்கூடிய ஒளி கதிர்கள் ஒளி வீச தொடங்குச்சான். எப்படி மின்முனி பூச்சி மாதிரி. இந்த ஒளி கதிர்க்கும் அந்த அறிவின் சக்திக்கும் தொடர்பு இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மின்மினி பூச்சி தானே, அந்த வெளிச்சம் தானே. சப்கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் மைண்ட்லெஸ் கல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். தட் புஷ்ட் டு வியர் எ ஃபார்ம் அண்ட் வின் எ பிளேஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த ஆழ்மன பள்ளத்தாக்கில் இருந்து வீசக்கூடிய நட்சத்திர ஒளி கற்றையினுடைய அந்த சக்தி இருக்குல்ல, அதை தான் மைண்ட்லெஸ் கல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்மன பள்ளத்தாக்கில் வீசுகிற அந்த ஒளி கற்றையோட சக்தியை சொல்கிறார். பகவான் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் கேள்வியாக கேட்டதுக்கு பதில், நீங்கள் யோக பாதையில் போகும்போது உங்களை தடுத்து உங்களை குழப்பினாலும் இந்த ஆழ் மனதில் இருக்கிற அந்த கதிர் வீச்சானது உங்களை முந்தி தள்ளுங்கிறார். கவலைப்பட வேணாம், அது முந்தி தள்ளும். சத்தியவான் வாழ்வில் யமன் புகுந்தானா, இருள் தானே புகுந்தது. அந்த யமனை சாவித்திரி என்ன பண்ணா, ஒளியாக்கினா இல்லை. அப்போ அஸ்வபதியுடைய யோக பாதையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர் ஆன்மாவை வெளிக்கொண்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாள் கிடைத்தது தானே. அது மாதிரி நம்முடைய ஆன்ம ஒளி பிரகாசிக்கிறதுக்கு அந்த பிரபஞ்ச அன்னையினுடைய ஆன்ம ஒளியோட ரெண்டுத்தையும் கலக்கணும். அங்கே இங்கே ரெண்டையும் கலக்கணும்.
இது நமக்கு புரியணும். மேலே இருக்கிற சக்தி மேலேயே இருக்கு, உள்ளே இருக்கிற சக்தி உள்ளவே இருக்கு. இது வேலையை பார்க்குது, அது வேலையை பார்க்குது. நீங்கள் 2 பேரும் இணைஞ்சாத்தானே வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஒளியாக்க முடியும். இவங்க 2 பேரும் இணைக்கிறதுக்கு தான் பகவான் சாவித்திரி மூலமாக நமக்கு சொல்ல வர்ற தகவல். நமக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும்னா, துன்பம் இல்லாத வாழ்வு வேணும்னா, இருள் இல்லாத ஒளி வாழ்வு வேணும்னா, துன்பமே இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் வேணும்னா, நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கிற இந்த இருளை விளக்குவதற்கு இந்த உள்ளொளியோடு பிரபஞ்ச ஒளியை இணைக்க பாரு. இதுக்கு சாவித்திரியை துணை கொண்டு சத்தியவானை யமனிடமிருந்தது மீட்டது போல நீ செய் அப்படின்னு சொல்றார். இது எங்களுக்கு தேவையான தகவலாக இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். பகவான் கண்ணனுக்கும் நம்முடைய மகான் அரவிந்தருக்கும் இடையிலான பேராமூரை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் கூட கொஞ்சம் குழந்தைகளுக்கு, கொஞ்சம் புதியவர்களுக்கு புரிகிற மாதிரி சில மாற்றங்களோட எளிமையாக இப்போ சொல்கிறேன். 1903 அந்த காலகட்டத்தில் மகாபாரதத்தில் இருக்கிற சாவித்திரியை பகவான் படிக்கிறார். அவர் படிக்கும் பொழுது காலத்துக்கு கட்டுப்படாத, எந்த வரம்புக்குள்ளேயுமே இல்லாத ஒரு யோகத்தின் அம்சமான ஒரு பராக்கிரம சக்தி இதுக்குள்ளே மறைந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். இயற்கையாகவே அரவிந்தருக்கு நுட்பமான ஆற்றல் இருக்கு. ஒரு சிறந்த சிந்தனா சக்தி உள்ளவர். மூளை வளத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் கற்ற உயர்ந்த கல்வி இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி மாளாது. எத்தனை மொழிகள், எத்தனை இலக்கியங்கள், எத்தனை வேதங்கள். 13 வருடம் பரோடா மகாராஜா கிட்ட அவர் காலேஜில் வேலை பார்த்த அனுபவம் வேற இருக்கு. இந்த உலகத்தில் நடைபெற்ற எல்லா சரித்திர நிகழ்வுகளும் அவருக்கு தெரிஞ்சவைகள். அவருடைய மனசு வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்களை அது கடந்து அது இழுத்துன்னு போனால் கூட இந்தியாவுடைய விடுதலை அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை அவர் விடாமல் இருப்பதோடு அதை நோக்கியே காலம் தள்ளிக்கிட்டே போச்சு. வேலையை விட்டு விலகிறாரு, முழு நேரமும் போராளி ஆகிறாரு. இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாவித்திரியை வேற படிச்சுட்டாரா, அது அவருக்குள்ளே வந்து புகுந்து கொஞ்சம் அப்படி திசையை திருப்பி விடுது. அவருடைய போர்க்குணத்திலேருந்து திசை திருப்புது. திசை திருப்புதுன்னா எங்கே கொண்டு போய் விட்டுதுன்னா, பொய் வழக்கா 1 வருடம் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடுச்சு. அந்த 1 வருஷம் அவருக்கு என்ன நன்மையை கொடுத்தது தெரியுமா? இது வரைக்கும் அவர் வெளியிலேயே எல்லாவற்றையும் பார்த்தவர். அவருக்கு சிறை சொல்லி கொடுத்தது கொஞ்சம் நீ உள்ளே போ என்கிற ஒரு புதிய சகாப்தத்துக்கு வழிவகுத்தது. உள்ளே ஒரு உலகத்தை தேட ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ள ஒரு மாற்றம் தொடங்குகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவோ ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவோ சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே அத்தனை உயர்ந்த ஆத்மாக்கள் எல்லாம் இறைவனை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இறைவனை அடைந்து விட முடியாதா, ஒரு நாள் அவரை பார்த்து விட முடியாதா, அவரோடு கரைந்து விட முடியாதா என்று அவரவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். உலகத்தில் முதலாக இறைவனே அரவிந்தரை தேடி வந்து, அரவிந்தா உன்னோடு நான் இருக்க வேண்டும், உன் அகத்திலே எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு இடம் கொடுப்பாயா என்று கதவை தட்டி உள்ளே புகுந்து கொண்டான் அந்த கண்ணன். இது உலக அதிசயம். மகாபாரத கண்ணன் அரவிந்தரை கூட்டிக் கொண்டு போய் அலிப்பூர் சிறையிலே 4 சுவத்துக்குள்ளே தள்ளி விட்டான். இல்லை, சிறையில் தள்ளினது கண்ணன் தான்றது பின்னால் பகவானுக்கு புரியுது. ஆனால் பிரிட்டிஷ்காரன் அரவிந்தரை சுட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்ததால் கண்ணன் கொண்டு வந்து சிறையில் வச்சது பாதுகாப்புக்கு தானே. இது பகவானுக்கு புரிந்தால் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். என்ன இவனுக்கு என் மேலே இவ்வளோ அன்பு அப்படின்னு கண்ணனை பார்த்து கேட்க தோணுமா இல்லையா? கண்ணனை பார்த்து கேட்டார். ஆமான்னு அவரும் பதில் சொன்னார். கண்ணன் கீதையைத்தான் கொடுப்பார். முதலில் அரவிந்தருக்கு கீதைக்கு பதிலாக மகாபாரத கதையிலிருந்து சாவித்திரியின் சுருக்கத்தை கொடுத்து பகவத்கீதையின் அடுத்த கட்டத்தை, பரிணாம வளர்ச்சியை தொடங்கி எழுதி, உன் யோகத்திலே சாவித்திரி துணை கொண்டு என்னுடைய தொடுதலும் பேரன்பும் உனக்கு எப்போதும் இருக்கும் சூழலில்
நீ சாவித்திரியில் பயணித்து இந்த உலக திவ்ய மாற்றத்திற்கான உன்னுடைய திறமைகளை பயன்படுத்து என்று கண்ணன் கேட்டுக்கொண்டதால் சாவித்திரிக்குள்ளே பயணிக்க ஆரம்பித்தாரே. ஆரம்பிக்கும் போது அலிப்பூர் சிறையிலே என்ன நடந்தது? கொள்ளைக்காரன் கண்ணனாக தெரிந்தான், கொலைகாரன் கண்ணனாக தெரிந்தான், திருடன் கண்ணனாக தெரிந்தான். அவர் இருந்த அறைக்கு எதிரிலே இருந்த அந்த அரச மரம் கண்ணனாக மட்டும் தெரியல, அரச மரத்துக்கு அடியில் கண்ணன் உட்கார்ந்து அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறத நேரில் கண்டார். நான் அலிப்பூர் சிறைக்கு போன போது எந்த அரச மரத்தின் அடியில் கண்ணன் காட்சி கொடுத்தானோ அந்த மரத்தை சுற்றி வந்தேன். அங்கே வழிபடும் பொழுது இங்குதானே அந்த கண்ணன் நம் கண்ணனை ஆட்கொண்டான். இந்த செய்தியை அலிப்பூர் சிறையில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார். பகவானுக்கு காட்சி கொடுத்த கண்ணன் உட்கார்ந்த இடம் இந்த மரத்தின் அடியில் தான் அவர் சொன்னார். அப்புறம்தான் நாங்கள் போய் சுற்றி வந்தேன். அப்போ கண்ணனை பார்த்த நம்ம கண்ணன் கிருஷ்ணருடைய அவதாரமாக இந்த உலகத்துக்கு வந்த நம்ம அரவிந்தரின் உள்ளம் கரையுமா கரையாதா? கண்ணனோட இந்த பேரன்பில் கரையுமா கரையாதா? கரைந்தது. மனம் வெறுமையானது. உள்ளே எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. கண்ணனுடைய ஒளி இவரு முகத்திலே வெளிப்பட ஆரம்பித்தது. அதாவது கண்ணனுடைய பேரன்புங்கிறது வெறும் தொடுதல் இல்லை, அந்த முகமே இவர் முகத்துக்குள்ளே வெளிப்படுது. எவ்வளோ பெரிய பேரன்புல. சரி, கண்ணன் முகம் பிரகாசிச்சுது. அப்புறம் என்ன நடந்தது? மனம் அமைதியானது, மனம் மௌனத்துக்குள் போனது. உள்ளே ஒரு குரல் கேட்க தொடங்கியது. இது என்ன குரல் என்று பார்த்தால் அந்த கண்ணன் குரல் இவருக்கு கேட்கிறது. இதை விட பேராமுறை இருக்கா உலகத்தில்? பரிணாமத்தினுடைய உயர்நிலைக்கு அவரை உந்தி தள்ளிக்கின்னு போகணும்னு தான் பகவானுக்கு இத்தனை வழிகள், இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள். உன்னையும் என்னையும் சந்திக்க வச்சதே உனக்கு நான் கொடுத்த கஷ்டம்தான் உன்னை உயர்நிலைக்கும் கொண்டு போகுது, உன்னையும் என்னையும் சந்திக்கவே வச்சுது அப்படின்னு கண்ணன் சொன்னான். பகவான் அரவிந்தருக்கு என்ன தோணும்? இது என்னடா அன்பு கண்ணா, இந்த அன்புக்கு நான் என்ன ஈடு செய்ய முடியும்னு தோணுமா தோணாதா? இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? எவ்வளவு வழிகள் வருகிறதோ இவையெல்லாம் இறைவனை நெருங்குவதற்கு வருகிறது என்று புரிந்து கொள்ளணும். துன்பம் இல்லையேல் நீங்கள் ஒளிக்கு போக முடியாது. பெரும் அவமானங்களும் கஷ்டங்களும் இல்லையேல் நீங்கள் உயர்வடைய முடியாது என்பது ஆன்மீக சட்டம். உலகை ஒரு மனமாற்றம் செய்வதற்கு, என்னை போல பரம்பொருளாக ஆவதற்கு, நான் நிலைத்து நிற்பது போல அரவிந்தா நீயும் நிலைத்து நிற்பாய் என்று கண்ணன் சொல்ல, கண்ணன் சொல்படியே இன்றும் நடக்க, எதிர்காலத்திலும் கண்ணனுக்கு இணையாக அரவிந்தரும் இந்த உலகத்திலே ஒரு பேசும் பொருளாக இருக்க வைப்பதற்கு கண்ணன் தானே அருள் செய்தான். நாளை உனக்கு விடுதலை. கண்ணன் சொன்னான் அரவிந்தரை பார்த்து. எதற்காக தெரியுமா? உனக்கல்ல, உன் ஆன்மாவுக்கு விடுதலை தருகிறேன். ஏன் என் ஆன்மாவை விடுதலை செய்கிற? உன் அறிவை மனசோட சேர்த்துடு, அதோடு விட்டுறாத. அது கூட உன் ஆன்ம ஒளியை, அந்த பிரபஞ்ச ஒளியை இணைச்சிடு. அப்படி இணைச்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே வருவேன், நீ நல்லா உணரலாம் அப்படின்னு கண்ணன் உபதேசிக்கிறார். இப்போ கண்ணன் நம்ம கூட வரணும்னா, பகவான் அரவிந்தர் நம்ம கூட வரணும்னா, அன்னை நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு நீங்கள் உணரணும்னா, எப்போதுமே சாவித்திரி என்னை ஏதோ அணைச்சிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா என்ன செய்யணும்? இந்த ஆன்மாவை, பிரபஞ்ச ஆன்மாவை எனக்கு தெரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகுதானே பகவான் உடலை விட்டாலும், அவர் உயர்நிலையை அடைஞ்ச பிறகும் அவருடைய சக்தி அன்னையோட இணைந்து சூட்சமமாய் இருந்து கொண்டு இன்றும் தன் யோகத்திலே அவர் தொடர்வதோடு பரிணாம வளர்ச்சிக்கு உழைத்து கொண்டிருக்கிறாரே. யாரை போல? ராதேவுடன் கண்ணன் பூலோகத்துக்கு சென்று சத்தியலோகத்தில் வாழ்கிறாங்கல்ல, அதை போல நம் அன்னையும் பகவானும் அதிமன உலகத்திலே இன்றும் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. கண்ணனின் பேரன்பை இப்பொழுது சொன்னதெல்லாம் ஆதாரமாக எங்கே இருக்கிறது என்று கேட்டால், பாண்டிச்சேரியில் வரக்கூடிய அகில இந்திய இதழிலே 2016ஆம் ஆண்டு வந்த நவம்பர் இதழிலே சாசுவதம் கண்ணனே என்ற தலைப்புள்ள அந்த மாத இதழிலே இந்த விஷயங்கள் இருக்கிறது.
இந்த செய்தி கண்ணனின் பேரன்பைத்தான் சொல்லுகிறது. நமக்கு கண்ணன் பேரன்பு வேண்டுமானாலும், பகவான் அன்னை சாவித்திரி பேரன்பு வேண்டுமானாலும், நாம் 2 ஆன்மாக்களை ஒன்றிணைப்பது ஒன்றுதான் ஒரே வழி என்பதை இதன் மூலம் தெரிஞ்சு கொண்டால் போதும். கண்ணன் எங்களையும் ஆட்கொள்ளணும்னா நாங்களும் கண்ணனுக்கு வழி விடணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கஷ்டம்னே உட்காந்துட்டே இருந்தால் அப்புறம் நம்ம ஆன்மா என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ணாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வார சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கிட்டுமே ஏதோ ஒரு பலகீனம் இருக்கும். அது குடியாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், சந்தேகப்படுறதா இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், எந்த வேலை செஞ்சாலும் அதை உருப்படியாக செய்யாத குணமாக இருக்கலாம், ஷார்ட் டெம்பர், சட்டுன்னு கோபப்படுற ஆளாக இருக்கலாம். இதை மாதிரி நம்மக்கிட்ட வேண்டாத, நம்மளை பலகீனப்படுத்துகிற, நம்மளை மேலே வர விடாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ சில குணங்கள் இருக்கலாம். அதை விட்டுடணும். அது இனிமேக்கு வேண்டாம் நமக்கு. அதனால் நமக்கு ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் போகிறது. தூக்கி போடாத அப்படின்னு அதை கைவிடுவதற்கு ஒரு தைரியம் வேணும். தூக்கி எறியணும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்கன்றாங்க, நல்ல விஷயம். திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிருவான்றாங்க. அந்த குடியை தூக்கி எறியறதுக்கு ஒரு தைரியம் வரணும். உங்களை கீழே தான் பிடிச்சி இழுத்துன்னு போகுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு தைரியமாக அதை தூக்கி எறிய தெரியும். நம்ம குறைகளை எல்லாம் கைவிடுவதற்கு நாம் தயாராக இல்லாத பொழுது 2025 இப்பொழுது 2026 தொடக்கத்தில் இருக்கிற நமக்கு பல நல்லதெல்லாம் நடந்துரும்னு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு பலனும் ராசி பலன் மூலமாக வராது. இந்த 2025 என்ன கஷ்டங்களை பட்டோமோ அதே கஷ்டத்தை திரும்ப 26 நம்ம கண்டினியூ பண்ணால் என்ன புரிஞ்சிருக்கு இந்த வாழ்க்கை? எதையோ விடணும் இல்லை, எதையோ மாற்றிக்கணும் இல்லை. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகாவது இந்த 2026 ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டட்டும். நமக்கு காலம் கொடுத்துருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம். 1000 வருஷம் கொடுத்துருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கொடுத்துருக்கு. இதில் மற்றவங்களையே பார்த்து அவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சு நமக்குன்னு சொந்தமாக சுயமாக நாம் எப்படி வாழணும்னு கற்றுக்காம யாரையோ ஃபாலோ பண்ணி நம்ம இஷ்டப்படி வாழாமல் வீணடிச்சிடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் விரும்பியபடி வாழணுமே தவிர சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுடைய அறியாமையான ஆணவமான வாழ்க்கை முறைகளை நாமளும் காப்பி அடித்து வீணடிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு மக்கள் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க 2வது முறை. இதுக்கு முன்னாடி ஒபாமா இருந்தார், அதுக்கப்புறம் ஜோ பைடன் இருந்தார். அமெரிக்கா எவ்வளவு அமைதியாக இருந்தது, அது வல்லரசுங்கிற மரியாதையோடு மதிக்கப்பட்டதா இல்லையா? பட் இன்றைக்கி என்ன நிலைமை? இதுவரை அமெரிக்கா செய்த அத்தனை தவறுகளுக்கான தண்டனைகளை காலம் திருப்பி கொடுக்குமா இல்லையா? கொடுக்காம விடாது தானே. அதை தானே லைஃப் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க. வினை விதைத்தால் வினை அறுவடை பண்ணணுமா இல்லையா? அப்போ அமெரிக்கா செய்த தவறுகளுக்கு அறுவடை காலம் நெருங்கி விட்டது. காலம் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அதை அப்படியே திரும்பி கொடுக்கும், தப்பிக்க முடியாது. ட்ரம்ப்புக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த அமெரிக்காவில் இருக்கிற உயர்மட்ட அந்த அதிகார வர்க்கம் இருக்குல்ல, அவங்க தானே அமெரிக்காவினுடைய சர்வ அந்த வல்லமையான அந்த அதிகாரத்தால் தானே இந்த உலகத்துக்கு கேடு செய்தவங்க. அவர்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. வெறுமனே ட்ரம்ப்பை மட்டும் சொல்ல முடியாது, அமெரிக்காவில் வாழ்கிற மக்களை சொல்ல முடியாது. அமெரிக்காவில் நம்ம மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, பயப்பட தேவையில்லை. இது அமெரிக்க மக்களுக்கு இல்லை, நிர்வகிக்கிற அந்த அதிகார வர்க்கத்துக்கும் சரி, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற ட்ரம்ப்புக்கும் சரி. போதாத காலம்னா சாதாரணமாக இல்லை. இதே அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை தூக்கி எறிவதோடு அவரை நாடு கடத்துகிற அளவிற்கு, சுட்டு கொள்ளுகிற அளவிற்கு, வெறுத்து ஒதுக்குற அளவிற்கு, இந்த தேசத்தினுடைய பெருமையை வீழ்த்தி விட்டான்னு அவரை ரொம்ப இழிவாக வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த அதிபருக்கே ஒரு நிலைமை வரப்போகுது. ஒரு ஹிட்லரை நாம் பார்த்தோம்ல, ஆனால் அந்த ஹிட்லர் மறுபடியும் இவர் ரூபத்தில் தோண்டிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் அஞ்சின்னு இருக்கு. இன்றைக்கி சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதன் அதிபராக வந்த பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரத்தான் போகிறது. இது காமனாக பார்த்தா இதை ஏற்றுக்க முடியாது. ஆன்மீக ரீதியாக நான் யோசித்து சொல்கிறேன். ட்ரம்ப்பினால் அமெரிக்காவுக்கு ஆபத்து, இது யாராலையும் மாற்ற முடியாது.
அமெரிக்கா இதுக்கு முன்ன செஞ்ச பாவங்களுக்கு பிராயசித்தம் தேவைப்படுகிறது. இந்த மனிதன் செய்கிற எல்லா விதமான செயல்பாடெல்லாம் அது ஒரு மனநோயை காட்டுவது போல் இருக்கிறது. ஒரு வக்ரத்தையும் ஒரு பேராசையையும் ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு கொடூரமான ஒரு சர்வாதிகாரத்திலே ஹிட்லரையும் மிஞ்சி விடுவாரோ என்கிற அளவிற்கு அந்த மனிதனின் செயல்பாடு இருக்கிறது. ட்ரம்பினால் வரக்கூடிய ஆபத்தை அமெரிக்கா தவிர்க்க வேண்டுமானால் அதை இன்றே தூக்கி எறியணும். இல்லைன்னா அந்த நாடு தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து கௌரவத்தை இழந்து ஒரு தீவாக மாறிவிடும் என்பது என்னுடைய செய்தி. இந்த செய்தி சாதாரண மனிதர்களாக சொல்லவில்லை, ஆன்மீக ஞானத்திலிருந்து என் அறிவுக்கு எட்டி இதை சொல்கிறேன். ஒரு நாள் நடந்தே தீரும். உங்களுடைய ஆன்மீக ஞானம் கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா எல்லாருடைய திருமண வாழ்வும் பார்த்தீங்கன்னா கசப்பில் தான் தொடங்குது, கஷ்டத்தில் தான் நடக்குது. கடைசியாக அந்த கசப்பும் கஷ்டமும் சேர்ந்து பிரிகிற நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இன்னமும் இதுக்கு ஒரு மாற்றத்தக்கக்கூடிய ஒரு விஷயமே எங்களுக்கு புலம்படலை. அது எதனாலன்னு இன்னைக்கு சொல்லுங்கள் சார். திருமண வாழ்வு அப்படின்னா அது சமீபத்தில் அது கசப்பாக அது பிரிஞ்சு போகிற அளவுக்கு முடியறதுக்கு ஒரு காரணம்தான். பையனோட குறையெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, மனைவியோட குறையெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ரெண்டு குறையையும் பெருசாக்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ரெண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உள்ள பூண்டு அன்பு, மன்னிக்கிற குணம், புரிந்து கொள்ளுகிற தன்மை, நிதானம், இதை பற்றிய கல்வி அறிவு அப்புறம் எங்கிருந்து இனிக்கும்? ஒரே ஒரு வரியில தான் பதில் சொன்னீங்க. ஆனால் அந்த ஒரு வரியும் எங்களை சிந்திக்க வச்சது ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா நம்ம சாவித்திரி கோவிலில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். நீங்கள் போடுற வீடியோவை வச்சு தினசரி நீங்கள் கொடுக்குற அந்த எண்ணிக்கையை வச்சு நான் கேட்குறேன் சார். அவ்வளோ பஸ்ஸுங்க, அவ்வளோ வேனுங்க, அவ்வளோ வண்டிங்க, மக்கள் அப்படியே அலைமோதுறாங்க. ஒரு கோயில் கட்டி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மக்கள் அந்த இடத்துல வர மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சாவித்திரியினுடைய வலிமை என்னங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். அவள் இந்த மனித குலத்தில் இருக்கிற இரும்பு சட்டத்தை உடைத்து சுக்குநூறாக்குவதற்காக வந்திருக்கிறவள். அவளுக்கான நேரம் வந்து விட்டதால் அவள் வந்து இங்கே அரசியலங்குமரியாக அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவளுக்குள் இருக்கிற சர்வ வல்லமையான அந்த பிரபஞ்ச சக்தியான டிவைன் மதர் உள்ளே இருப்பதனால் பராக்கிரமம் என்பது இந்த உலகத்திலே மின்னலை விட வேகமாக செல்லும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சாவித்திரி ஞானம் கொடுக்கப்படணும். 4 பக்கமோ 5 பக்கமோ பாடத்திட்டத்தில் சேர்த்தாவது இந்த உலகின் ஒவ்வொரு உயிரும் அந்த ஞானத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அந்த மனிதன் மாமனிதன் ஆவதற்கு வேறு வழி இல்லை. ஒரே நூல் இந்த உலகத்தை மாற்ற, சாவித்திரியை தவிர எதுவுமே இல்லை என்பது தெய்வீக அன்னையினுடைய வாதம். சாவித்திரி போல் ஒரு நூல் இந்த உலகத்தில் இனியும் வர முடியாதுன்ட்டாங்க. அந்த நூலை உலகம் பூராக கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு வேலையை நான் 24 மணி நேரமும் தொடர்ந்து செஞ்சால் என்ன ஆகும்? 3 வருஷத்தில் இந்த வளர்ச்சினா அடுத்த 3 வருஷத்தில் அதுக்கடுத்த 3 வருஷத்தில் இடமில்லை. சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஈஷா யோகா போல, ஆரோவில் போல இடங்களையெல்லாம் வாங்கி விரிவுபடுத்தினாலும் இடப்பற்றாக்குறையினாலே எதிரில் உள்ள மலையெல்லாம் நாம் நம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்த வேண்டிய காலமும் வருகிறது. அந்த மலை நமக்கு மனசு வைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது எல்லாமே நடக்கணும்னு நாங்கள் அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுன்ற பேசிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. அது உண்மையாக இருக்குமாங்க சார்? 3வது உலகப் போருங்கிறது இந்த உலகத்தில் ஒருபோதும் நடக்காது. அதில் தெளிவாக இருக்கலாம். ஹிட்லருக்கு என்ன கதி ஏற்பட்டது? இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட இங்கிலாந்து இன்னைக்கு எங்கே இருக்குது, அட்ரஸ் இல்லாமல் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ரவுடி ரொம்ப நாள் ரவுடியாக இருக்க முடியாது. ஒரு நாள் இன்னொரு ரவுடி கொண்டுடுவான், இல்லைன்னா போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறோம், இல்லைன்னா காலம் தூக்கிடும். இந்த 3 ஏதாவது நடந்திருக்கு. நம்ம நிறைய ரவுடியை பார்த்துருக்கோம். அந்த ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிற அமெரிக்கா ஒரு வல்லரசு நாட்டை சின்னாபண்ணமாக்க போகிறார். ஏன் இந்த நாட்டில்
மூணாவது உலகப்போர் வராதுன்னு சொல்கிறேன்னா அன்னை சொல்லிட்டார் வராதுன்னு. என்ன சொன்னார்? வரக்கூடாதுன்னு தான் ஆரோவில்லை மாத்ரு மந்திரங்கிற ஒரு பெரிய குளோபலை கட்டி இந்த அதிமனம் ஒளிங்கிற சாவித்திரி ஒளியை மாத்ரு மந்திருக்குள்ளே வரவழைத்து பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உள்ளே உட்கார்ந்து அந்த ஆழ்ந்த தியானத்திலே அவர்கள் வாங்கி செல்லக்கூடிய அந்த சாவித்திரி ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியெல்லாம் இந்த உலகத்திலே அன்னை அன்பர்களாக அரவிந்தர் பக்தர்களாக பல லட்சம் மக்கள் இன்னைக்கு வெளியில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த சாவித்திரி ஒளியை பெற்றவர்கள். இந்த ஒளி பெற்றவர்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் அந்த ஆரோவில்லும் மாத்ரு மந்திரம் என்றைக்கும் அது நிலையாக இருக்கும். அது இருக்கிற வரை மூன்றாவது உலகப் போர் வரவே வராதுன்னு அன்னையே சொல்லிவிட்டதால் நாம் தைரியமாக இருக்கலாம். நம்ம காக்கும் தெய்வம் நம்ம அன்னை இருக்கும்போது எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் வாழலாம் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம பாண்டிச்சேரியில் மதர் ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்குது. அங்கே ஒரு 5 பேர் உட்காந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு சீடர் வெளியே வந்துட்டு என்னமோ தெரியல, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் போல தோணுது அப்படின்னார். அங்கே அந்த படிக்கட்டில் உட்காந்த ஒரு 2 பேர் திடீர்னு எழுந்து 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை. என்னடா சண்டைன்னா, எங்கள் அம்மா எங்களை பெற்றதுலேருந்து எங்களை கட்டி பிடிச்சதே கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருங்க. இந்த அனுபவமே எங்களுக்கு இல்லைன்னுச்சு. அந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அதில் ஒரு பொண்ணு இந்த பிரபஞ்சத்தையே கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிச்சுல்ல, அந்த பொண்ணோட இந்த பொண்ணும் சேர்ந்து அன்னையை பார்க்க போகிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறது. இந்த 2 பேரும் போகும்போது எந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சதில்லைன்னு சொல்லிச்சுல்ல, அவங்க பேசியிருந்தது படிக்கட்டில் கீழே. உள்ளே நினைஞ்ச அந்த பொண்ணு அன்னை கட்டி பிடிச்சி அப்படியே மாறும் ஒட்டிக்கிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாங்க, விடவே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிருக்காங்க, அது வேற. ஆனால் இந்த முறை அவங்க கட்டி பிடிச்ச ஸ்டைல் இருக்குல்ல, அந்த வான் கருணை இருக்குல்ல, அந்த உணர்வை யோசிச்சு பாருங்க. அந்த தெய்வீக அன்னையினுடைய அந்த அணைப்பும் அந்த சூடும் அந்த உஷ்ணமும் அந்த கிரேஸும் அந்த பவரும் அப்படியே இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை எங்கேயே வருத்தப்பட்டது, இங்கே அந்த அன்னை நிறைவேற்றி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட வந்தது இல்லை, அதையும் கட்டி தழுவுனாங்க. ஆனால் இந்த பொண்ணு மாதிரி இல்லை. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய அன்னை இப்பொழுது பார்க்குற அன்னை இதுவே அன்னை என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் உருவான காலத்திலிருந்து அன்னை பல்வேறு வடிவங்களாக வந்திருக்கிறார். இனி இந்த உலகம் இருக்கிற வரை, அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரை அன்னை பல்வேறு உருவங்களில் வந்து கொண்டே இருப்பார். அவரே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். அப்பேற்பட்ட பிரபஞ்ச அன்னைக்கு நாம் நினைக்கிறது அவருக்கு கேட்காமலா இருக்கும். இது அவருக்கு எங்கே கேட்டுற போகுது, அவருக்கு எப்படி தெரிஞ்சிட போகுதுன்னு நாம் நினைக்கிறது நம்ம லெவல். இந்த உலகத்தில் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையிலேருந்து நீ நினச்சிட்டாலும் அது முதல்ல கேட்குறது அன்னைக்கு தான். அன்னைக்கு கேட்காது மட்டும் நினச்சிடாதீங்க, கேட்டுடும். ஆனால் அது எப்போ தரணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கொடுக்கும்போது வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் இந்த 2026 அப்புறமாவது நமக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ தான் சார் அதெல்லாம் புரியுது. என் அன்னை எங்களுக்கு எப்போ என்ன செய்யணுன்றதை பார்த்து செய்வாங்கன்றதையும் இந்த ஆசிரம தகவல் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव।